அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலே நாங்கள் ஊர்காவற்றுறை புனித அந்தோனியார் ஆலய வளாகத்திற்கு வந்திருக்கிறோம். இங்கே அமைந்திருக்கிற இலங்கையின் முதலாவது மகா ஞானொடுக்க நினைவை தாங்கிய சிலுவை குறித்தான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். இப்போது நாங்கள் இலங்கையிலே முதலாவது அமலமரி தியாகிகள் சபையினரால் நடாத்தப்பட்ட மகா ஞான ஒடுக்கத்தின் நினைவை தாங்கிய சிலுவையை பார்த்து கொண்டிருக்கிறோம். 1857 ஆண்டிலே இந்த முதலாவது மகா ஞான ஒடுக்கம் ஊர்காவற்றுறை புனித அந்தோனியார் ஆலயத்தை மையமாக கொண்டு நடாத்தப்பட்டது. இந்த மகா ஞான ஒடுக்கத்தை அப்போதைய அப்போஸ்தலிக்க பரிபாலகராக இருந்த ஆயர் ஸ்டீபன் செமேரியா அமலமரி தியாகி அவர்கள் தான் ஆயராக பொறுப்பேற்ற உடனே பல்வேறு வகையிலும் நலிவுற்றிருந்த ஊர்காவற்றுறை பங்கை நன்னிலைக்கு கொண்டு வரும் நோக்கோடும் இறை விசுவாசத்தை ஊட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தினாலும் இந்த மகா ஞான ஒடுக்கத்திற்கான ஏற்பாடுகளை செய்தார். அப்போது ஊர்காவற்றுறை புனித அந்தோனியார் ஆலயம் தீவகத்தினுடைய கத்தோலிக்கர்களுக்கு ஒரு மையமான இடமாக அமைந்திருந்தது. அங்கு ஏற்பட்ட சில பிணக்குகளின் காரணமாக சில கத்தோலிக்கர்கள் தமக்கென பிரத்யேகமான ஆலயங்களை கட்டுவதற்கான முயற்சிகளிலே ஆரம்பகட்ட முயற்சிகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த முயற்சிகளில் இந்த பிணக்குகளில் இருந்து அவர்களை விடுவிக்கும் நோக்கோடும் விடுபட்ட விசுவாச வாழ்வை எழுப்ப வேண்டும் என்பதோடும் அவர்களுடைய நாளாந்த வாழ்வின் பிரச்சனைகளையும் தீர்க்கும் பொருட்டும் அவர் இந்த மகாஞான ஒடுக்கத்தை ஏற்பாடு செய்திருந்தார். இந்த மகாஞான ஒடுக்கத்திலே மகாஞான ஒடுக்க காலத்திலே குருவானவராக இருந்தவரும் பின்னாட்களிலே யாழ்மறை மாவட்டத்தினுடைய ஆயராக வந்தவருமான கிறிஸ்டோபர் பொஞ்சின் ஆயர் அவர்களும் அருட்தந்தை சவுனவேல் அமலமரி தியாகி அடிகளார் அவர்களும் அப்போதைய ஊர்காவற்றுறை பங்கினுடைய பங்கு தந்தையாக இருந்த அருட்பணி ஜோன் லீ பெஸ்கோ அமலமரி தியாகி அடிகளார் அவர்களும் இந்த மகாஞான ஒடுக்கத்தை ஆற்றுவதற்கு ஆயரவர்களுக்கு துணை புரிந்தார்கள். இந்த மகாஞான ஒடுக்கத்திலே தர்க்க பிரசங்கங்கள், மக்களுடைய பிணக்குகளை தீர்க்கின்ற நிகழ்வுகள் முதலானவற்றை அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். மக்கள் ஆர்வமற்றவர்களாக இருந்த போதிலும் அவர்கள் மக்களை விட்டபாடாக இல்லை. அவர்களை தேடிச் சென்று அவர்களுக்குள் ஆன்ம வாஞ்சி ஊட்டுவதற்கான தீவிரமான முயற்சி அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். 1857 மகா ஞான ஒடுக்க நிறைவாக ஆயர் தந்தை செமேரியா அவர்கள் ஒரு மரத்தாலான சிலுவையை ஊர்காவற்றுறை புனித அந்தோனியார் ஆலயத்திற்கு அருகே இருக்கிற அன்றைய கடற்கரைக்கு அருகிலேயே நாட்டி வைத்தார். பின்னாளிலே அவர்கள் ஆலயத்திற்கு வழங்கிய காணிகளின் ஊடாக அது இன்றைய காலகட்டத்தில் ஆலய வளாகத்திற்குள்ளே காணப்படுகிறது. இந்த சிலுவையானது மரத்தால் நாட்டப்பட்டிருந்தது. காலப்போக்கிலே அது சிதைவடைந்து செல்ல 1908 ஆண்டிலே அன்றைய யாழ்மறை மாவட்ட ஆயராக இருந்த பேரருட்தந்தை ஹென்றி ஜூலன் அமலமரி தியாகி ஆண்டகை அவர்கள் 50வது ஆண்டு நிறைவாக திருப்பலியை புனித அந்தோனியார் ஆலயத்திலே ஒப்பு கொடுத்து திருச்சிலுவை ஒன்றை ஆசீர்வதித்து அந்த சிலுவையானது பித்தளை தகடு போர்த்ததாக ஊர்காவற்றுறை புனித அந்தோனியார் ஆலயத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவரான சவரிமுத்து அவர்கள் வழங்க அவர் இவ்விடத்திலேயே அதை நாட்டி வைத்தார். தற்போது நாங்கள் காண்பது பேரருட்தந்தை ஆயர் ஹென்றி யூலன் ஆண்டகை அவர்கள் நாட்டி வைத்த பித்தளை தகடு போர்த்த சிலுவையே ஆகும். காலப்போக்கிலே இப்பங்கு மக்கள் அந்த சிலுவையை பாதுகாத்து வந்ததோடு அதற்கு வர்ணம் தீட்டியும் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வரலாற்று ஆர்வலர்களும் கத்தோலிக்க விசுவாசிகளும் இன்றைய தலைமுறையினரும் அறிந்து கொள்ளும் நோக்கோடு நாங்கள் ஆவணமாக்கி உங்கள் முன் பதிவு செய்திருக்கிறோம்.